வாழ்க்கை அமையாது. அமைச்சிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் நினைச்ச மாதிரி ஒய்ஃப் வராதுடா. கடவுள் எதுக்கு இருக்கான்? எவ்வளோ பண்ணிருப்ப நீ. சார் 30 வருஷம் முன்னாலெல்லாம் கல்யாணம் எப்படி சார் ஆச்சு? ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு வச்சுருப்பான். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அப்போ கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறது இல்லை. நம்ம போனால் 2000 ரூபா பிடிக்கிட்டு வரணும். பிடிக்கிட்டு 50 ஜாதகம் கொடுப்பான். அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு 5 தேரும். அதில் மூஞ்சி பார்க்கணும். அந்த 5ல் ஒன்று சுமாராக இருக்கும். இருக்குதுலேயே அதான் சுமாராக இருக்கும். ரைட்டா? ஒத்துக்கிறோம். நீங்கள் நம்ப வேணீங்க சார். ஒத்துக்கணும். நிச்சயதார்த்தம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பையனுக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வைக்கிறேன். எனக்கு ஆச்சுங்க. அடுத்த நாள் நல்ல நல்ல ஜாதகம் எனக்கு ஆச்சு. எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா கதம் கதம்